கங்கா, குமரன் 2 பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு விஜய் என் கடைக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கங்கா கிட்ட சொல்கிறாரு. அவரா எதுக்கு கடைக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. அதுக்கு இல்லை, அந்த பக்கமாக போனார், அதனால வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. எனக்கு விஜய் வந்தது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது, பரவாயில்ல, நம்ம கடைக்கெல்லாம் வராரு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. என்ன நம்ம கடைக்கெல்லாம் வராரு? விஜய் என்ன பெரிய ஆளா? பணபலம் ஆள்பலம் இருந்தால் மட்டும் அவங்க பெரிய ஆளா? நல்ல மனசு இருக்கணும், மனசை பொறுத்து தான் மனுஷங்களை மதிக்கணும். அப்படி பார்த்தா குமரன்ற பேர் இருக்க நீங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே குமரன் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. விஜய் அப்படியே போகிறாரு, தேடிட்டே போகிறாரு, கொடைக்கானல் போகிறாரு. கடவுளே எங்கேயாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டே இருக்காரு. சரி, நம்ம போயிட்டு காவேரியோட வீட்டில் போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வெளியே ஓப்பன் பண்ணுறாரு. கடவுளே இருக்கணும் இருக்கணும் வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படியே வேண்டிக்கிட்டே பார்க்குறாரு. பார்த்தா வராங்க காவேரி. பார்த்த உடனே விஜய் எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே காவேரி ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே பார்க்குறாரு, எதுவுமே பேசல. காவேரி அமைதியாக இருக்காங்க. என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. தயவு செய்து 5 நிமிஷம் எதுவுமே பேசாத சரியா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன், என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக நீ கொடைக்கானல் வந்த? இவ்வளோ இந்த மாதிரி வந்துட்டியே, நான் எங்கெல்லாம் போய் தேடினேன் தெரியுமா உனக்கு? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? வந்து கூலாக கொடைக்கானலில் அப்படியே உங்கள் வீட்டில் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. ஆமாம், என்ன தான் நீங்கள் திட்டிகிட்டே இருக்கீங்கல்ல, வேறு என்ன பண்ணுவேன்? நான் எங்கே போவேன்? எனக்கு எங்கே போகிறதுக்கும் இடம் தெரியாது, அதனால தான் நான் எங்கள் வீட்டுக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரி இரு, தாத்தா ரொம்ப டென்ஷனாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு விஜய். காவேரி கிடச்சிட்டா, கொடைக்கானலில் அவங்க வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. நீ ஃபஸ்ட்டு காவேரி கிட்ட ஃபோனை கொடுப்பா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. காவேரி கிட்ட பேசுகிறாரு. என்ன காவேரி, ஏன் இப்படிலாம் பண்ண? நீ போயிட்டாங்க. விஜய் இங்கே எல்லா இடத்துலையும் எப்படி தேடிட்டு இருந்தான் தெரியுமா? அவன் ரொம்ப பாவம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அப்படியே காவேரி ஃபீல் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க, எதுவுமே பேசவே இல்லை. இங்கே பாரு, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சரியா, நீ வீட்டுக்கு வந்துருமா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சரி தாத்தா, நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா தயவு செய்து அப்படின்னு விஜய் கேட்குறாரு. கொடைக்கானல் எல்லாமே கிடைக்கும், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காஃபி போட்டு கொண்டு வந்தாங்க. அதுக்குள்ளே தூங்கிட்டாரு டயர்டாக. எப்படி எழுப்புறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஒன்றும் இல்லை, நான் தூங்கிட்டேன். சரி கொடு காஃபி கொடு, சாரிங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அந்த காஃபியை வாங்கி குடிக்கிறாரு. இங்கே பாருமா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ஆனால் நீ இனிமேல் இந்த மாதிரி வீட்டெல்லாம் விட்டு போகாத, புரியுதா? உன்னை என்னால் தேடலாம் முடியாது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே காவேரி சொல்கிறாங்க. தாத்தா சொன்னார் நீங்கள் என்னை எல்லா இடத்துலையும் தேடினீங்கன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. பின்ன வேறு என்ன பண்ணுவாங்க? வீட்டை விட்டு வந்துட்டா தேடாமல் என்ன பண்ணுவாங்க? நீ இப்போ எவ்வளோ ஜாலியாக வந்து உங்கள் வீட்டில் இருக்க, பரவாயில்ல, சரி ஒரு 2 நாள் இருந்துட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. தாராளமாக இருக்கலாம். நீங்கள் இப்போ குடிச்சிங்களே காஃபி, நல்லா இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அது இங்கே கொடைக்கானலில் ஸ்பெஷலாக கிடைக்கிற டீ தூள், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியம், நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. நீ பண்ணுறதெல்லாம் பண்ணுவேன், ஆனால் நான் உன்னை எதுவுமே கேட்கக்கூடாது. நாங்கள் ஏதோ திட்டணுன்றதுக்காக நீ இப்படி பண்ணியிருக்க, ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் கரெக்டாக காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் நான் எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நானும் எதுவுமே பேசலை, நீ வீட்டுக்கு வந்தால் மட்டும் போதும் சரியா, நம்ம போகலாம். உன்னை பார்த்த உடனே தான் எனக்கு அப்படி திருப்தியாச்சு, இல்லைனா என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியாது. மனசுக்குள்ளே அவ்வளோ படப்படப்பு, அவ்வளோ எப்படியாவது நீ கிடச்சிடணும்னு சொல்லிட்டு அவ்வளோவா இதுவாக தேடின தெரியுமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. அப்படியே காவேரி பார்க்குறாங்க, விஜயும் பார்க்குறாங்க. 2 பேருமே இந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு.